வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிபிஎஸ்பி ஆர்டிகல்ஸை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் டிபிஎஸ்பியோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதாவது டிபிஎஸ்பிங்கிறது பார்ட் 4ல் சொல்லியிருக்காங்க. பார்ட் 4ல் ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த டிபிஎஸ்பிங்கிறது அயர்லாண்ட் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். அது இல்லாமல் பிஆர் அம்பேத்கர் இதை நோவல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இதை கான்ஸ்டியூஷனோட கன்சைன்ஸ் அப்படின்னு, அதாவது மனசாட்சி அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த டிபிஎஸ்பி பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்க முடியும். அது என்னென்னா சோஷியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லிபரல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது பிரிச்சிருக்கும். ஸோ இப்போ ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆர்டிகல் 38 பார்த்திங்கன்னா சோஷியல் ஆர்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல சோஷியல் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது பீப்புளுக்குள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அது ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 14ல் 2 விஷயம் படிச்சிருப்போம். ஈக்குவாலிட்டின்னா என்னென்னு படிச்சிருப்போம், ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னென்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த கான்செப்டில் ஈக்குவல் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த அன்ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அதை பீப்புள்ஸ் ஈக்குவலாக கொண்டு வந்துடணும், அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 38. அதுதான் சோஷியல் ஆர்டர். அங்கே வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட் ஆகாமல் இருக்காங்களோ அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுற வேலை கவர்மெண்ட்டுக்கு அது மெயின் கோலாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஆர்டிகல் 38. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 39. ஸோ இந்த ஆர்டிகல் 39ல் பார்த்திங்கன்னா ஒரு 5 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏல அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் க்ரியேட் பண்ணணும். ஸோ பீப்புள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்வேர்டாக இருக்காங்களோ அவங்க வாழ்வாதாரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை அந்த க்ரியேட் பண்ணி கொடுக்கறது கவர்மெண்ட்டோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். ஸோ இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போகணும். ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸோ இல்லைனா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் டாமினேட் பண்ணக்கூடாது. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 39Bயில் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 39Cயில் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் மோனோபோலி க்ரியேட் பண்ணி அவருடைய எல்லா வெல்த்தையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ தட் அங்கே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, திருப்பி இங்கேயே அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஒர்க்கை மென் பண்ணாலும் சரி ஃபீமேல் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவல் பே இருக்கணும். அது மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லா கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் சொல்கிறது தான் இந்த டீலில் சொல்லியிருப்பாங்க, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெல்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஹார்ஸ் 9 hours தான் இருக்கணும், இல்லை 8 hours தான் இருக்கணும். இல்லைனா நடுவில் ஒரு கான்ட்ரவர்சிஸ் க்ரியேட் ஆச்சு. அதாவது இவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணணும் மினிமம் 1 weekக்கு அப்படிங்கிறது மாதிரிலாம் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதில் எது ஐடியலாக இருக்குது, எது ப்ராப்பர் வே, ஸோ தட் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் லா மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஹெல்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். அதே நேரத்தில் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதில் மீன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹசார்டியஸ் பிளேஸாக இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருக்குன்னா எவ்வளோ ப்ரிவென்ஷன் எடுக்கணும், இல்லை ப்ரொடெக்ஷன் கீஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் லா பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 39ல் இந்த 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 40 பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் நடந்திருக்கும். ஸோ லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 40. ஸோ இது காந்தியன் பிரின்சிபல்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ அவர் பார்த்திங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் அதிகமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நடந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 41 இதை பற்றி பேசுகிறாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ் ஆர் சிக்னஸ். அதாவது ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கவங்க, ஓல்ட் ஏஜில் இருக்கவங்க, இல்லை சிக்னஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க்கு இல்லைன்னா எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதை ஆர்டிகல் 41 மூலிமா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 42. ஆர்டிகல் 42ல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ அந்த ஒர்க்கிங் பிளேஸில் அந்த ஒர்க்கர்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் இல்லைன்னா ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 42. அதுதான் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 43. 43ல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மற்ற எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸையும் கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஆர்டிகல் 43. ஸோ இதில் சில ஆர்டிகல்ஸ்லாம் அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த சீரீஸில் இருக்கிற லெட்டர் மட்டும் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 44. ஆர்டிகல் 44 பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி சொல்லியிருப்பாங்க.
ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆஸ்பைர் பண்ணுறது. யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் லா எல்லாத்துக்கும் காமனாக அப்ளை பண்ணுறது தான். ஸோ நார்மலாக ஐபிசி இல்லை பிஎன்எஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லா வந்து இட் வேரியஸ் பேஸ்ட் ஆன் த ரிலிஜன். ஸோ ஹிந்துவில் இருக்கவங்க மேரேஜ் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, இதே முஸ்லீம்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து அது வேரி ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் வேரி ஆகாமல் யூனிஃபார்மாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷனை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 44. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 45 வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து 6 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், அதே மாதிரி அவங்களுக்கான நியூட்ரிஷன் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 45ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ரைட் டு எஜுகேஷனாக இங்கே இருந்துச்சு ஆக்சுவலாக, அதை தான் மாற்றிட்டு ஆர்டிகல் 21A மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து 6 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் எஜுகேஷனும் கொடுக்கணும், அதே மாதிரி நியூட்ரிஷன்ட்டாவோ இல்லைனா அவங்க சைல்ட்ஹுட் கேர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 45ல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 46. ஆர்டிகல் 46 வந்து ப்ரொமோட் எஜுகேஷ்னல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டாக இருக்கிறனால அவங்களுக்கான எஜுகேஷனையும் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ தட் அந்த இன்இக்வாலிட்டிஸை வந்து அதை கம்மி பண்ணிட முடியும், ஸோ ஈக்குவாலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 46 பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 47. ஆர்டிகல் 47 வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகன்ஸ் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 47 வந்து பார்த்திங்கன்னா பீப்புளோட நியூட்ரிஷன் லெவல் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த மாதிரி இன்டாக்சிகன்ஸ் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஹிபிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 48. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஹிபிட் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் அண்ட் கால்ஸ். ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரிலேட்டடாக வந்து அந்த ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 48. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 49. ஆர்டிகல் 49 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் ஆல் மானுமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த ஏன்ஷியன்ட் திங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அது மியூசியம் க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்மளோட கல்ச்சரை இல்லைனா ஹிஸ்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அது பீப்புளுக்கு வந்து அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஆர்டிகல் 49. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 50. இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ ஏர்லி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே ஜுடிஷியரி ஃபங்க்ஷனை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 50ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ராப்பராக வந்து பிரிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால அங்கே எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஆல்ரெடி ஓவர்லேப் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ அந்த ரீசன்னால தான் ஆர்டிகல் 50ல் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 51. ஆர்டிகல் 51 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அது ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நார்மலாக டிஃபென்ஸுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இல்லை, சண்டைலாம் இல்லை, வார்லாம் நடக்கலை அப்படின்னா அப்போ அங்கே டிஃபென்ஸுக்கு ஆகிற செலவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பர் ப்ரொடக்ஷனுக்கோ இல்லைனா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 51ல் இது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்தந்த ஆர்டிகல்ஸில் என்ன இருக்குது, மெயின் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அமெண்ட்மெண்ட்ஸும் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.